அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் தமிழ் மொழி மூல விரிவுரை தொடர் பாடம் 11. There was, there were, past tense formation. இதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை, தரமான கல்விக்கான சர்வதேச சங்கம் மற்றும் ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான தெற்காசிய சர்வதேச சங்கத்தின் தலைவர் திரு ஜானக கமல்குட அவர்கள். இதனை உங்களுக்காக வழங்கும் நான் பொன்னையா சுகந்தி, சங்கங்களின் தலைவர். இன்னைக்கு பாடம் என்னன்னு சொன்னா there was, there were, noun and adjective formationல வரப்போகுது. இப்ப நாங்க முதல் பார்த்தது வந்து there is, there are. இப்ப இங்க வந்து there was, இந்த wasன்ற வேர்ட் நாங்க எங்க பாவிப்போம்? ஒரு இறந்த காலத்துல இருந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது, இங்க நேற்று ஒரு பூனை இருந்தது அப்படின்னா நாங்க எப்படி சொல்லுவோம்? there was a cat here yesterday, right? there were, நேற்று இங்கு பல நாய்க்குட்டிகள் இருந்தன அப்படின்னா there were. அந்த மாதிரி முடிந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போதுதான் இந்த there was, there were. அப்ப இதுலயுமே என்னவா அமைய போகுது? ஒருமை பன்மை. ஒருமை பன்மைய வச்சுதான் நாங்க இந்த வேர்டை மாத்த போறோம். அப்போ ஒருமைன்னு சொன்னா was, பன்மைன்னு சொன்னா were. அப்ப அந்த சென்டென்ஸ்ல என்ன இணைய போகுது? ஒரு பெயர் சொல்லும் பெயரடையும். அந்த பெயர் சொல் பெயரடைய வச்சு இறந்த காலத்துல ஒரு இருந்த பொருளை பத்தி பொருளையோ சுற்றி இருக்கிற உயிருள்ளவை உயிரற்றவை எதையாவது பத்தி பேசும்போது நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்றதுதான் இந்த there was and there were. அப்ப எப்பவும் போலவே types of the sentences: positive, negative, and positive questions, negative questions. Positive questions எடுத்தோம்னு சொன்னா முதலாவது short formation பாத்தீங்கன்னு சொன்னா there was a house. ஒரு இது இருந்தது. முதல்ல படிச்ச இருக்கின்றது, இப்ப இருந்தது, right? There was a cat. ஒரு பூனை இருந்தது. There were students. மாணவர்கள் இருந்தார்கள், right? இது short sentence. Long sentenceக்கு போனீங்கன்னு சொன்னா there was an accident on the road. இது there wasன்னு வரும்போதே உங்களுக்கு தெரியும் இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இப்ப தமிழ்ல வந்து நாங்க எப்படி இருந்தது இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பிரிச்சு காட்டுறோமோ அதே மாதிரி தான் இந்த wasன்ற வேர்ட். இந்த wasன்ற வேர்ட் ஒரு சென்டென்ஸ்ல வந்தோன்னே எங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு முடிஞ்சு போன ஒரு இறந்த கால விஷயத்தை பத்தி நாங்க பேசுறோம். இஸ்ன்னு வந்தா எங்களுக்கு தெரியும் நிகழ்காலம், சரியா? அதே மாதிரி பன்மை சொற்களுக்கான வேர்ட் தான் were. அப்ப பன்மை சொற்களுக்கான நிகழ்கால வார்த்தை ஆ, சரியா? அப்ப அது ஆ, இது வந்து were, ரைட்? அப்ப அதை வச்சு ஒருமையா பன்மையா அதை வச்சு சென்டென்ஸ் பார்க்கிறோம். அது முக்கியமா நான் லிவிங் திங்ஸ், உயிரற்றவை, அகரிணை, ரைட்? அதுகளை பத்தி தான் பார்க்க போறோம். உயிரற்றவை, ஓகே, ரைட். There was an accident on the road. There were so many errors in your letter. So many errors, பல பிழைகள்னு வரும்போது என்ன வரும்? were. There was a beautiful film screened at the cinema. There were many beautiful beaches. There was a big parking area in front of the school. There were more cars on the road, right? There were 4 entrances around the auditorium. அப்ப இந்த வாஸ்ங்கிறது ஒருமை வார்த்தைக்கும் வேர்ன்றது பன்மை வார்த்தைக்கும் பன்மையான ஒரு பெயர் சொல் இருக்கும் போது வேர்ன்ற வார்த்தையை நம்ம பாவிக்கிறோம். அடுத்தது இப்ப இதுல வந்து லிவிங் திங்ஸ், உயிர் உள்ளவைய பாத்தீங்கன்னு சொன்னா there was a cat in a house. There were many people standing at the bus halt. There were so many rabbits in the park.
There was a dog in front of the main entrance of a house. There were many delegates to speak. There was a cow in our school those days. There was a teacher who used to live near my house. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒருமைக்கு was, பன்மைக்கு were. அப்ப இங்க noun adjective ஒரு பெயர் சொல். இப்ப இதுல adjectiveன்றது எதை நாங்க குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இங்க நான் ஒரு adjective நான் பார்த்தோம்னு சொன்னா நான் என்னத்த உங்களுக்கு காட்டலாம். மெயின் என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸ்னா நுழைவாயில் தானே. இப்ப மெயின் அப்படின்றது ஒரு adjective, முன் நுழைவாயில். சரியா? அதுக்கு பிறகு a teacher, okay, a cat, many rabbits. Oh, many rabbits. பலன்றது ஒரு adjective, right? அதாவது ஒரு பெயரடை. அதே மாதிரி many peopleங்கிறதும் ஒரு பெயரடை, right? அப்ப அதை வச்சுதான் இந்த formation வந்திருக்கு. அடுத்ததை பார்ப்போம். இப்ப நெகட்டிவ் சென்டென்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த was, were ஓட ஒரு not சேர்ந்தா இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடும். There wasn't a house under the hill. There wasn't a cat on the tree. There weren't many students in a class. Right? அப்ப இது வந்து ஒரு full formation நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு. இன்னும் சில இதுகளை பார்ப்போம். இதுல வந்து மெயினா நெகட்டிவ் சென்டென்சஸ்ல நான் லிவிங் திங்ஸ், உயிரற்றவைய பத்தி பேசி இருக்கிறாங்க. There wasn't an accident on the road. There weren't many errors. There wasn't a theater. There weren't many beautiful beaches in Colombo. There wasn't a big parking area in front of the school. There weren't many vehicles on the road at night. There weren't 4 entrances around the auditorium. Right? இது எல்லாமே வந்து wasn't, were, was not, were not. அதுல short form தான் wasn't, weren't. Right? but நாங்க were not many errors in your letter அப்படி நாங்க சொல்றது இல்ல. பேசும் போது வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் நாங்க கூட பாவிக்கிறது. பேச்சு வழக்குல ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் கூட பாவிக்கிறது. அப்ப there weren't many beautiful beaches in Colombo, right? There wasn't a theater, right? பேச்சு வழக்குல இது வந்து ஒரு பழகி போன விஷயம். அதோட இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ், right? was not, were not பாவிக்கிறது குறைவு. அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து உயிர் உள்ளவை. உயிர் உள்ளவையில பாத்தீங்கன்னு சொன்னா என்ன வருது? There wasn't a cat in our house. There weren't many people standing at the bus halt. There wasn't a good leader to take the company forward. There weren't animals in the zoo. அப்ப இந்த there was, there weren't பெயர் சொல்லுண்ட தன்மை, அதாவது ஒருமையா பன்மையான்றதை வச்சுதான் was not, were not டிசைட் பண்றது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வருது. அடுத்தது நாங்க போறது பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். இப்ப நான் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் போக முதல்ல உங்கள்ட்ட கேட்டா கூட உங்களுக்கு அதை பத்தி பேசக்கூடியதா இருக்கும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஃபார்மேஷன் வரும். இப்ப நாங்க ஒரு ஃபார்மேஷன், ஒரு கீவேர்டு உங்களுக்கு கொடுத்தோம்னு சொன்னா அதை வந்து இடத்தை மாத்தினாலே உங்களுக்கு வந்து question வந்துரும். இப்ப இது பாசிட்டிவ் கொஸ்டின்னால நாங்க முதல்ல என்ன செஞ்சோம்? there was a catன்னு சொன்னோம். அப்ப இப்ப வந்து கொஸ்டின் ஆக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். எப்பவுமே நாங்க என்ன செய்வோம்? was அப்படின்றத முன்னால போட்டு ரெண்டாவது வார்த்தையா there was there a cat, was there a house, were there any buildings, right? அப்ப அப்படித்தான் இது மாறப்போகுது. இப்ப பார்ப்போம். இப்ப இது வந்து positive question. There was, were for living, non-living and uncountable things அப்படின்னு தான் formation வருது. uncountable-னா என்ன? what is uncountable? எண்ண முடியாத விஷயங்களுக்கு தான் நாங்க uncountable nouns-னு சொல்லுவோம், right? இப்ப சீனி எண்ண முடியுமா உங்களால? முடியாது தானே. அப்ப வந்து வேற அரிசி எண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது நம்ம இப்படித்தான் பாவிப்போம், right? Was there a garage in this area? Were there prefects in your class?
was there any water in the jug? அப்ப இங்க was வான்றது இது ஒருமையா பன்மையான்றதை வச்சுதான் முடிவாகுது. ரைட், அடுத்தது இது full formation. Was there an accident on the road? Were there many errors in your letter? Were there many beautiful beaches in Colombo? Was there a big parking area in front of the school? Were there many vehicles on the road at night? Were there 4 entrances around the auditorium? So இதுல இது நல்லாவே புரிஞ்சிருக்கிறோம். ஒருமை வார்த்தைகளுக்கு was there, பன்மை வார்த்தைகளுக்கு were there. ரைட், அடுத்தது இப்ப உயிருள்ளவைய வச்சு நாங்க questions கேட்கும் போது, was there a cat in our house? Were there many people standing? Was there a good leader? Were there many animals? இது animalsன்றது பன்மைக்கு முன்னால என்ன வரணும்? were. Right? A dog was there. Many delegates பன்மை were there. Right? அடுத்தது bird பத்தி பேசும்போது was there a bird in the garden? Right. இதை நாங்க பாசிட்டிவ் கொஸ்டின்ஸை பார்த்துட்டோம். இப்ப நெகட்டிவ் கொஸ்டின்ஸுக்கு போனோம்னு சொன்னா, wasn't there any garage in this area? இங்க கராஜ் ஒண்ணு இல்லையா, இருக்குதா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. weren't there prefects in your class? உங்களோட வகுப்புல மாணவ தலைவர்கள் இல்லையா? Right? wasn't there any water in the jug? ஜக்குல தண்ணீர் இல்லையா? அப்படி இல்லையான்றதையே நமக்கு கேள்வியா கேட்கிறோம். அவ்வளவுதான் இதுல வித்தியாசம். ரைட், அப்ப உங்களுக்கு தெரியும் was நாட்டுக்கு wasn't ஷார்ட் ஃபார்ம், were நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் weren't. அப்ப அந்த அதை ஒருமையா பன்மையான்றதை வச்சு நாங்க were வருமா was வருமானு பார்க்க வேண்டியது மட்டும்தான் இருக்குது. அடுத்தது wasn't there an accident on the road? Weren't there many errors in your letter? இப்ப இது என்னது? நான் லிவிங் திங்ஸ், உயிரற்றவைட ஃபுல் ஃபார்மேஷன். உயிரற்றவை பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குமே ஒருமை பன்மை இருக்குது. அப்ப ஒருமைக்கு wasn't, பன்மைக்கு weren't. Right? Was there an accident on the road? Weren't there many errors in your letter? Weren't there many beautiful beaches in Sri Lanka? Wasn't there a big parking area in front of the school? Weren't there many vehicles on the road at night? Weren't there 4 entrances around the auditorium? Right? அப்ப நெகட்டிவ் கொஸ்டின்ஸையும் பார்த்துட்டோம். இது எல்லாமே என்னது? இறந்த காலம். இறந்த காலத்தை பத்தி பேசும்போது நம்ம பாவிக்கிற வார்த்தை was, were. Right? அடுத்தது இப்ப இது லிவிங் திங்ஸ், உயிர் உள்ளவைய பத்தி பார்க்க போறோம். Wasn't there a cat in our house? Weren't there many people standing at the bus halt? Wasn't there a good leader to take a company forward? Weren't there many animals in the zoo? Wasn't there a dog in front of the main entrance of a house? Weren't there many delegates to speak at the conference? Weren't there a bird in the garden? Right? அப்ப இதுவுமே ஒருமை பன்மையை வச்சுதான் டிசைட் ஆகுது. Right? பாசிட்டிவையும் நெகட்டிவையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, there was a service station in this area, there wasn't a service station in this area. இப்ப இதுல question form பாத்தீங்கன்னா was there, wasn't there. Right? Negative questions. அப்ப there was, there wasn't, was there, wasn't there. இவ்வளவுதான் இந்த பாடத்தோட சம்மரி. இப்ப இது கஷ்டம்னு சொன்னா ஏத்துக்க முடியாதது இல்லையா? பாருங்க, இப்ப இதுல சமரிய பார்க்கும் போது உங்களுக்கு விளங்குது. There were prefects in our class, there weren't prefects in our class. Were there prefects in our class? Weren't there prefects in your class? There was some water in the jug, there wasn't any water in the jug. Water uncountable, ஏன்னா அதனால anyன்ற வார்த்தையை நாங்க பாவிக்கிறோம். Was there some water in the jug? தண்ணி கொஞ்சம் இருந்ததா? Wasn't there any water? தண்ணி ஏதாவது இருந்ததா?
ரைட். அப்ப அதையே ஒரு கொஸ்டின் ஃபார்மா பாவிக்கிறேன். இப்ப இந்த ஃபார்மேஷன் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நாங்க வளமையா சொல்ற மாதிரியே வெப்சைட்டுக்கு போய் உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டியை வளர்த்து கொள்றது நல்லது. ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. ஓகே, நன்றி, வணக்கம். So high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through.